ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புனர்பூசத்தில் இருக்கிற குரு பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, குடும்பத்தாரால், குழந்தைகளால், மனைவியால் ஜாதகர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தையும், அவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கா, வீடு யோகம், வாகன யோகம் அந்த மாதிரி இருக்கா, அவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றியும், வேறு ஏதாவது அதிர்ஷ்ட யோகங்கள் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் தான் நம்ம இந்த பதிவில் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. அஸ்வினி நட்சத்திர ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்க இப்போது யார் பேச்சையும் கேட்குற மைண்ட் செட்லேயே இருக்க மாட்டாங்க. அது எந்த வயசுக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இப்போ யார் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற மனநிலையே இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா ஒரு பிடிவாதமான ஒரு ஸ்தானத்தில் தான் புனர்பூசத்தில் இருந்து குரு இவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை செஞ்சிட்ருக்கார். அதனால் அவங்க கொஞ்சம் பிடிவாதமாக தான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால் தான் இருப்பாங்க. ஆண்களும் பெண்களும் எல்லா வயதுக்காரர்களும். அப்படி இருக்கும்போது இவங்க கணவர் பேச்சோ மனைவி பேச்சோ எடுத்துக்கவே மாட்டாங்க. குழந்தைங்க சொல்கிற விஷயங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. இல்லை அது சொந்த பந்தங்கள், கூட பிறந்தவங்க, அப்பா அம்மா யார் சொல்கிற எந்த விஷயங்களுமே இவங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாது. அவங்கள உட்கார வச்சு ரொம்ப சிரமப்பட்டு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு புரியும். இந்த நேரத்தில் அப்படி தான் இருப்பாங்க. அதனால் இவங்க கணவர்களோ மனைவிகளோ என்னடா நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்களே அப்படின்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் புனர்பூசத்துலேருந்து குரு வெளியேறி போகிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன சொன்னாலும் என்ன ஒரு விஷயமும் மண்டையிலேயே ஏறாது. ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பிடிச்ச மொயிலுக்கு 3 காலம் தான் அவங்க நிற்பாங்க. புனர்பூசத்தில் குரு இருக்க வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு யோகம், வாகன யோகம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சூப்பராக கிடைக்கும். இப்போது இந்த நேரத்தில் அவங்க வீட்டு வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கனாலோ, அல்லது ஒரு வீடு வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சாங்கனாலோ அது அவங்க நினச்ச மாதிரியே கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் சுகஸ்தானாதிபதியாகவே குரு வர்றதால இவங்களுக்கு வாகனங்கள் இவங்க நினச்சதை விட இன்னும் நல்ல விலையுயர்ந்த ரொம்ப அருமையான அட்டாசமான வாகனங்கள் கிடைக்கும். அந்த மாதிரி வீடு வாகனம் ரெண்டுமே இவங்களுக்கு மிக மிக சிறப்பான பிராப்தத்தில் இருக்குது. வெளிநாட்டு யோகம் இருக்கா? இப்போ ஏதாவது முயற்சி பண்ணால் வெளிநாடு போக முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, புனர்பூசத்தில் குரு இருக்க வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களால் வெளிநாட்டு மண்ணை மிதிக்க முடியாது. 4ஆம் ஸ்தானமே வச்சு சுகஸ்தானம் நடக்கிறதுனால சொந்த ஊரில் தான் இவங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் இப்போ முயற்சி பண்ணுங்கள். அது புனர்பூசத்துலேருந்து குரு வெளியேறினதுக்கப்புறம் இவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் அப்படின்ற விஷயம் அமையறக்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆரோக்கியத்தில் எந்தவித குறைபாடும் சின்னவங்களுக்கு இருக்காது. வயசில் குறைந்தவங்களுக்கு, அதாவது ஒரு 50 வயசுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியத்தில் பெரிய குறைபாடுகள் இருக்காது. 50 வயசுக்கு மூத்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்கோ, உடம்புல ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு அது அப்படியே இருக்கும். அது ரொம்ப ஜாஸ்தியும் ஆகிடாது, தீரவும் தீராது. அப்படியே எப்படி இருக்குமோ நிலையாக அப்படியே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி தான் ஆரோக்கியம் அப்படின்ற விஷயம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருந்துக்கங்க. அஸ்வினி நட்சத்திர குழந்தைகள் எப்படி படிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சின்ன குழந்தைங்களும் எந்த வித பிரச்சனையும் இல்லை, அதாவது படித்தே தீர்வேன்னு சொல்லி படிப்பாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இந்த நேரத்தில், அதாவது குரு புனர்பூசத்தில் இருக்கிற வரைக்கும் அஸ்வினி நட்சத்திர குழந்தைகள் மிக மிக சிறப்பாக படிப்பாங்க. குழந்தைகளாக இருந்தாலும் நல்லா படிப்பாங்க. 10th +2 எழுதுகிற குழந்தைகளும் மிக மிக சிறப்பாக நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணுவாங்க. காலேஜ் போன குழந்தைகளும் நல்லா படிப்பாங்க. படிப்பு அப்படின்ற விஷயத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அடுத்து பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கிற குரு என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா,
இவங்களுக்கு மிக 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 சிறப்பாக அந்த குடும்ப பந்தங்கள், குழந்தைகள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எல்லா சொந்தக்காரங்க மேலே, கூட பிறந்தவங்க மேலே, அப்பா அம்மா மேலே, எல்லாத்து மேலேயுமே இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பாங்க. மனைவியோட ரொம்ப காதலோடு இருப்பாங்க. வேலைக்கே போனாலும் அல்லது தொழில் செய்கிறாங்க, வியாபாரம் செய்கிறாங்கன்னு இருந்தால் கூட நேரத்தோடு வீட்டுக்கு வர்றது, வர்றப்பவே பூ வாங்கிட்டு வர்றது, அந்த மாதிரி மனைவி மேலே ரொம்ப பிரியமாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. அதே போல் வீட்டில் இருக்க எல்லார் மேலேயும், குழந்தைகளுக்கும் ஏதாவது ஒரு தின்பண்டம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துறது, அந்த மாதிரி எல்லார் மேலேயும் ஒரு அன்போடையே புனர்பூசத்தில் குரு இருக்க வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இவங்களுக்கு வீடு யோகம், வாகன யோகமெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நேரத்தில் இருக்கிற விஷயங்களை நல்லா பார்த்துப்பாங்க. அதாவது முதலே வீட்டில் இருந்தாங்க, சொந்த வீட்டில் இருந்தாங்கன்னா வீட்டை வந்து ரொம்ப கவனமாக கரெக்டாக பார்த்துப்பாங்க. வாகனமும் சொந்த வாகனங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அது நல்லா ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் நல்லா தொடச்சி சுத்தமாக வச்சுப்பாங்க. அந்த மாதிரி நல்லா பார்த்துப்பாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அவங்களுக்கு இந்த விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. புதுசாக வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆனால் ஆசை நிறையா இருக்கும் அதெல்லாம் வாங்கணும் அப்படின்றது. ஆனால் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குரு புனர்பூசத்தில் இருக்க வரைக்கும் இவங்களுக்கு அமையாது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் வெளிநாட்டு யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ இவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த நேரத்தில் கிடச்சி அவங்க கிளம்புறதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. அதுவும் பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரமாக இருக்கனால இவங்களுக்கு மேலை நாடுகள் அப்படின்னு சொல்கிற USA, UK அந்த மாதிரி பணக்கார நாடுகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே போல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியத்தில் எந்த வித பிரச்சனைகளும் இருக்காது. இவங்க நல்லா இருப்பாங்க. எந்த அதாவது பெரிய உறுப்பு பாதிப்புகள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்காது. ஆனால் என்ன, கொஞ்சம் பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரமாக இருக்கனால இவங்க வந்து அந்த சுகர் வர்றது, கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வயதானவர்களுக்கும் இருக்கிற பிரச்சனை அப்படியே இருக்குமே தவிர புதுசாக எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது ஃப்ரெண்ட்ஸ். பரணி நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசத்தில் குரு இருக்க வரைக்கும் நல்லா படிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதாவது சின்ன குழந்தைங்களா இருந்தால் விளையாடுறதே வேலை. அதாவது எழுத சொல்லி, ஹோம்ஒர்க் எழுத சொல்லி கையில் பென்சில் எடுத்து கொடுத்தாலும் பென்சிலை இப்படி வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க. அம்மா பூ அடிஞ்சு போச்சு, பூ சீவிக்கிறேன் அப்படின்னு ஒரு தடவை சீவிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, கருப்பாக எழுதுது, இன்னும் கொஞ்சம் சீவிக்கிறேன் அப்படின்னு சீவுவாங்க. அவங்கள அந்த படிப்புக்குள்ளே கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வைக்கிறக்குள்ள உங்கள் உயிரெல்லாம் போயிடும். ஓகேயா? அந்த மாதிரி ஒரு பொறுப்பே இல்லாமல் விளையாட்டுத்தனமாக தான் இருப்பாங்களோ தவிர கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேஷன் அப்படின்ற விஷயம் பண்ணவே மாட்டாங்க. 10th +2 எழுதுகிற குழந்தைங்க எப்படியாவது படித்தே ஆகணும்னு அவங்களுக்கு தோணும். ஆனாலும் அந்த குரு விடமாட்டார். அதனால் அவங்க அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணுவாங்க. மனப்பாடமெல்லாம் ஆகவே ஆகாது. ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மனப்பாடம் ஆகணும். அதனால் அந்த நேரத்தில் எக்ஸாம் வந்தால் அந்த குழந்தைகளை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்க ஒன்றும் தப்பு பண்ணலை. அந்த நேரம் அப்படிங்கிறது புனர்பூசத்தில் இருக்கிற குரு அவங்கள அந்த பாதிப்புக்கு உள்ளாக்குறார். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அந்த நேரத்தில் அவங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கிறது கூட சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே போல் காலேஜ் போன குழந்தைங்களுக்கு சுத்தமாக கான்சன்ட்ரேஷனே இருக்காது. 5ஆம் பாவம் வேலை செய்யும்போது அவங்க ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, பாய் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சுற்றிட்டு இருப்பாங்களோ தவிர அவங்களுக்கு அந்த படித்து எழுதணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. அவங்களுக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அடுத்த செமஸ்டரில் கூட எழுதி பாஸ் பண்ணிக்கிறாங்கிறதுனால குரு அப்போது ஸ்தானம் மாறிட்டாருன்னா அந்த நேரத்தில் நல்லா படித்து பாஸ் பண்ணிப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திர குழந்தைங்கள் எல்லாருமே, அதுவும் சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரம், கண்டிப்பாக படிக்காமல் லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. அடுத்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கிற குரு என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புனர்பூசத்தில் குரு இருக்க வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைக கிருத்திகையில் இருந்தால் கூட அவங்க அப்பா அம்மாவை கொஞ்சம் அதிகாரம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களால பேசாமல் மட்டும் இருக்கவே முடியாது. எனக்கு இது வாங்கி கொடு, இல்லைன்னா நான் இது செய்ய மாட்டேன், நான் அது செய்ய மாட்டேன், இது பண்ணாதான் நான் பேசாமல் இருப்பேன் அப்படின்னு அவங்கள ஏதோ ஒரு வகையில் ஒரு டென்ஷன் பண்ணிகிட்டே தான்
இருப்பாங்க. அதே போல் பெரியவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் அப்படி தான், ஆண்களையும் சரி பெண்களையும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி மருமகனாகவே இருந்தாலும் சரி, அவங்கள வந்து இவங்க ஒரு மாதிரி அதிகார தோரணையில் தான் நடத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரி, அவங்க கொஞ்சம் எல்லார்த்தையும் அவங்க சொந்தத்தை, அவங்க கூட பிறந்தவங்கள, அப்பா அம்மாவை, மனைவியை, கணவரை, குழந்தைங்களை எல்லாமே வந்து ஒரு அதிகார இதுலேயே தான் வச்சுருப்பாங்க. ஒரு ஆளுமையோடையே தான் நடந்துப்பாங்க. இவங்க வர்றாங்கனாலே எல்லோரும் தெரித்து ஓடி போகிற மாதிரி தான் இருக்குமோ தவிர, இவங்க கூட வந்து நின்று பிரியமாக யாரும் பேச ட்ரை பண்ணவே மாட்டாங்க. திட்டலாம் மாட்டாங்க. ஆனால் அவங்க அதிகாரம் பண்ணுவாங்க. ஏன் இப்படி பண்ணுற, ஏன் அப்படி பண்ணுற, என்ன இப்படி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துலேயும் அவங்களோட ஆளுமையை தான் காட்டுவாங்க. வீடு யோகம் எப்படி இருக்கும், வாகன யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு மாதிரி இந்த பிளானில் வீடு கட்டணும் அப்படின்னலாம் நினச்சி வச்சுருந்துருப்பாங்க. வண்டிகள் அப்படி தான், இந்த கார் வாங்கணும், இந்த மாதிரி பைக் வாங்கணும், ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா அந்த மாதிரி வண்டிகள்லாம் வாங்கணும் அப்படியெல்லாம் மனசில் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க இல்லைங்களா. அது எல்லாமே இந்த நேரத்தில் அவங்களால பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக பண்ணவும் செய்வாங்க. அடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் குரு இருக்கிறதுக்குள்ளே அவங்க வெளிநாடு கிளம்பி போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க முயற்சி பண்ணால் போதும், அவங்க கிளம்பி போயிடலாம். அவங்களுக்கு எல்லா வித விஷயங்களையும் சிறப்பாக வச்சுருக்காங்க, சிறப்பாக இருக்கும். அவங்க முயற்சி மட்டும் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க கிளம்பி போயிட முடியும். இவங்கெல்லாம் வந்து சூரியனுடைய நட்சத்திரக்காரர்களாக இருக்கிறனால இவங்களும் அப்படி தான் மேலை நாடுகள், பணக்கார நாடுகளுக்கு போவாங்க. யூகே மாதிரியான இந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு, தலைமை ஏற்கக்கூடிய இடங்களில் இருக்க நாடுகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் எந்தவித நோய் அப்படிங்கிற விஷயம்லாம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா ஏதோ ஒன்று அவங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த பாவங்கள் கெட்டு இருக்கோ அந்த பாவக்காரக நோய்கள் இவங்களுக்கு இப்போ தான் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா 6ஆம் ஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால இவங்களுக்கு மோஸ்ட்லி வயிறு பிரச்சனைகள், அஜீரண கோளாறுகள், கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள், ஏன்னா குரு இல்லைங்களா, குரு தான் இந்த வேலையை செய்கிறாரு. அதனால் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்க ஆரம்பிக்கும். இப்போ தான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் அப்படியே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு இந்த புனர்பூசத்தில் குரு இருக்க வரைக்கும் இந்த பாதிப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். வயதானவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க முயற்சி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கிற குரு எப்படி படிப்பை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்கிறேன்னே தெரியாது, நீங்களே நம்ப மாட்டீங்க. இப்போ ஏன்னா அவ்வளோன்னு தானே படிப்பான், இப்போ என்ன இப்படி உழுந்து படிக்கிறான் அப்படின்னு நினச்சிப்பீங்க சின்ன குழந்தைங்கள. அதே மாதிரி 10th +2 எழுதுகிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, நான் இந்த மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி படிக்க ஆரம்பிப்பாங்க. குரு ஸ்தானம் மாறிட்டா கூட அவங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதினாலும் இப்போ படித்தது அப்போ யூஸ் ஆகும். அவங்க சூப்பராக அவங்க என்ன மார்க் நினச்சாங்களோ அதை நோக்கி படித்து எழுதி பாஸ் பண்ணி வாங்கிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் தான் காலேஜ், MBA அந்த மாதிரியெல்லாம் படிக்கிறவங்களும் சூப்பராக படித்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.